கோவையில் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கணவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் இடையார்பாளையம் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. மனைவி அனுசுயாவுடன் நிகழ்ந்த மோதலில் கணவர் மகுடீஸ்வரன் தனது பெல்ட்டால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள சிட்கோவில் சண்முக சுந்தரம் என்பவருக்கு சொந்தமான நூல் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து நிகழ்ந்தது. தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. மின் கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்தது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடியைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் கடந்த ஓராண்டாக மலேசியாவில் பணிபுரிந்து வருகிறார். 10 நாட்களுக்கு முன் தொலைபேசி மூலம் பெற்றோரிடம் பேசிய அவர் சொந்த ஊருக்கு வருவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு பின் லோகநாதனிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. எனவே மாயமான மகனை மீட்டுத் தரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அவரது பெற்றோர் மனு அளித்துள்ளனர். திருச்செங்கோடு குமாரபாளையம் பகுதியில் குழந்தைகளிடையே மரம் வளர்க்கும் புதுமையான போட்டி நடத்தப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். அடுத்த ஆண்டு இந்த மரக்கன்றுகளை முறையாக பராமரித்து பாதுகாத்து மரங்களாக வளர்ப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முத்துநகரில் பாரம்பரிய உணவு திருவிழா தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் நடைபெற உள்ள இந்த உணவு திருவிழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன் துவங்கி வைத்தார். உணவு திருவிழாவில் உடன்குடி பனங்கற்கண்டு, காயல்பட்டினம் பிரியாணி, தூத்துக்குடி மக்ரூன், மீன் உணவுகள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. பாரம்பரிய உணவுகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த உணவு திருவிழா நடத்தப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் புகழ்பெற்ற மணல்மேடு திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் சாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவிழாவில் பங்கேற்கும் மக்கள் தாங்கள் கொண்டு வரும் உணவுகளை உறவினர்களுடன் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே உள்ள நொச்சலூரில் அமைந்துள்ள சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் உலக நன்மை வேண்டி பஞ்சமூர்த்தி வீதி உலா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.